ஹாய் நேயர்களே, வெல்கம் டு வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்க போகிறோம். அதாவது நான் முதலியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இதை நம்ம தமிழ் படம் அப்படின்னு மட்டும் வச்சுக்க வேணாம், ஹாலிவுட் படங்கள்லேயும் பெஸ்ட்டு படங்கள் கிளாசிக்ஸ் பற்றியும் நான் ஒரு பகுதியாக நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வாண்ட் டு கவர் சம் ரியல் குட் மூவிஸ். மூவிஸ் மொழியை தாண்டின ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது சென்னையில் சம்டைம் நல்ல மலையாள படம் ஓடுறது, ஹிந்தி படங்கள் ஓடுறது. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் அவங்க எல்லா விதமான படங்களையும் பார்க்குறாங்க. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் தம். இப்போ பிகேன்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஐ தாட் அந்த படத்தை பற்றியும் நம்ம பேசலாம். ஒரு ஜாலியான ஒரு படம் அது. அமீர் கான் ரொம்ப புத்திசாலி. அமீர் கானை பற்றி சொல்லணும்னாக்க அவருடைய படங்கள் ஆல்மோஸ்ட் ஆஸ்கரை போய் தொட்டு விட்டு வந்த படங்கள், லகான் படம் எல்லாம். அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டலெக்சுவல் ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு இங்கே பேசுவாங்க. நம்ம கமலஹாசனை பற்றி இங்கே பேசுகிற மாதிரி அமீர் கானை பற்றி ஆல் ஓவர் த இந்தியா அவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் உண்டு. அவருடைய ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு, இன்ஃபேக்ட் ரவி கே சந்திரன் கேமராலாம் ஒர்க் பண்ண ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், அமீர் கான் டாய்லெட்டில் கூட புக்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். அதாவது அப்படி படிப்பாராம் புத்தகங்களை. இட் இஸ் நாட் டைரக்டட் பை அமீர் கான். ராஜ்குமார் ஹிரானி 3 Idiots படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம். அவர் சோஷியல் மெசேஜ் ரொம்ப வைப்பார் அவர். இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் எ ஃபீலிங் அது அப்படியே தமிழ் டப்பிங் பண்ணாக்க இங்கே நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி கதையினுடைய கரு அது மாதிரி. ஸோ இல் டேக் அ பிகே திஸ் வீக். பிகே படம் அமீர் கான், as I told you, is a very curious and very intellectual type of a director. காரணம் நிறைய படிக்கிறது, அதே சமயத்தில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களெல்லாம் ஹாலிவுட் இதுலேருந்து யூரோப்பியன் இதுலேருந்தெல்லாம் பயன்படுத்துகிறார். பிகே படம் ஒரு அற்புதமான ஒரு இது. நம்ம ஈடி ஸ்பீல்பர்கினுடைய படம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம ஈடி அப்படின்னாலே இப்போ மார்ஸ் அட்டாக்ஸ்ன்ற மாதிரி, அந்த காலத்தில் ஆர்சன் வெல்ஸ் இந்த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்னு ஒன்று எடுத்தார். அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க, நிஜமாக இப்படி நடந்ததுன்னா என்னன்னு. இதில் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி, அப்போ டிவிலாம் கிடையாது, இந்த ரேடியோ ப்ரோக்ராமில் இது மாதிரி ஏலியன்ஸ் ஆர் கம்மிங் டு அட்டாக் அப்படின்றத நியூஸ் ரீல் மாதிரி சொல்லி, இதனால் தேவைக்கு அதிகமான ஒரு பரபரப்பு மக்களை சூழ்ந்து கொள்ள எல்லாரும் தெருக்கள்லாம் ஓடி வர அளவுக்கு ஆகி கவர்மெண்ட்டில் இது மாதிரி விளம்பரம்லாம் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டது. அதே மாதிரி இன்ஃபேக்ட் அந்த நிறைய படங்களை அந்த ஏலியன்ஸுன்றவங்க அந்த வட்ட வடிவமான அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ஸில் இறங்கிறது, அண்ட் லேசர் மாதிரி இதை வச்சுட்டு மக்களெல்லாம் கொல்றது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லை சூப்பர்மேன் மாதிரி ஒருத்தர் அவங்கள ஜெயிச்சு துரத்தி அனுப்புறது, இது போன்ற ஒரு படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. வேற ஸ்பீல்பர்கினுடைய ஈட்டி ஒரு மிக மிக செல்லமான ஒரு அழகான பூனைக்குட்டி மாதிரி ஒரு கேரக்டர். அது இங்கே அதோட ஒரு பையன் ஒருத்தன். ஒய் எ பாய் அப்படின்றது நீங்கள் திங்க் பண்ணும்பொழுது பெரியவர்கள் தான் ஜட்ஜ்மெண்டல், குழந்தைகள் ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது, அதுங்களுக்கு பயம்ன்றதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பக்கத்து வீட்டு பெண்மணி ஒரு குழந்தைய வேலைக்காரி பெண்மணிகிட்டேருந்து கேட்குறாங்கன்னா அந்த குழந்தை போகாது. வேலைக்காரி பெண் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, அழுக்கு புடவை உடுத்திட்டு இருப்பாங்க, தலையில் ஷாம்பு எண்ணெயெல்லாம் இல்லாத ஒரு பெண். அதே சமயம் பர்ஃப்யூம்லாம் போட்டுட்ட ஒரு பணக்கார பெண் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், இவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். குழந்தை வேலைக்கார பெண்ணை கட்டியாக கட்டிக்கும். அந்த இன்னசென்ஸில் குழந்தைக்கு தான் உண்டு. ஸோ இட் அக்செப்ட்ஸ் தட் ஈட்டி அண்ட் மேக்ஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப் வித் இட் ஆர் வித் ஹிம். பாருங்களேன், நானே இட்டுன்றேன், ஹிம்னே வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். அதான் அந்த ஐடியாவும் இதே தான். இப்போ பிகேல ஒரு வாய்ப்பு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. வி ஆர் இன் ஏ சூரிய மண்டலம் இல்லைங்களா. சூரிய மண்டலமில் ஒரே ஒரு பிளானட்டில் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், விச் இஸ் ஆஸ் யூ நோ எர்த்து. மற்ற எந்த கிரகத்திலையும் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் நம்மளுடைய இந்த உலகம், இந்த கண்டம், சோலார் சிஸ்டம் அப்படின்றது யூ ஒன்ட் பிலீவ். நம்ம பீச்சில் மெரினாவில் நீங்கள் இந்த மண் எவ்வளோ மண்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு மண்ணையும் ஒரு நட்சத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஒரு 2 விரல்களால் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, உங்கள் கைக்குள்ளே என்ன அளவு மண் இருக்கோ இதுதான் சூரிய மண்டலம். மெரினா மிச்சம் இருக்கிற மண்டலங்கள், அதாவது வாட் இஸ் கால்டு தி மில்கி வே, அவர் கேலக்ஸி, த கேலக்ஸி வேர் வி லிவ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளை மாதிரியே வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது. இது ரொம்ப சுலபமாக ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முடியாது அப்படின்றது தான் விஷயமே. உதாரணமாக இப்போ ஆல்ஃபா சென்டாரி அப்படின்னு
நம்ம பக்கத்து வீடு, உங்கள் வீடு இருக்குங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி சூரியன்றது ஒரு நட்சத்திரம். இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இன்னொரு நட்சத்திரம், நியரஸ்ட்டு நட்சத்திரம், அது வந்து ஆல்ஃபா சென்டாரின்றாங்க. அந்த ஆல்ஃபா சென்டாரியை சுற்றி கிரகங்கள்லாம் உண்டு. அங்கே ஒரு மனிதர்கள் மாதிரி யாராவது வசிப்பாங்களா அப்படின்னா, ஒளியினுடைய வேகத்தில் நீங்கள் போனீங்கன்னா 60 வருஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் ஆல்ஃபா சென்டாரிக்கு போக முடியும். யூ சி த யூனிவர்ஸ் அண்ட் மில்கி வே இதெல்லாம் உங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானவை. ஒளியின் வேகம்னா என்ன? 1,86,000 மைல் பர் செகண்ட். ஒரு வினாடியில் 1,86,000 மைல் நீங்கள் பறப்பீங்க. அது மாதிரி அந்த ஸ்பீடில் போனீங்கன்னா 60 வருஷம் ஆகும். அண்ட் நோபடி கேன் ட்ராவல் இன் தட் ஸ்பீட். லைட் ஸ்பீடு யாராலுமே அட்டைன் பண்ண முடியாது என்ற பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. விச் மீன்ஸ் தேர் மே பி சோ மெனி ஸ்டார்ஸ் அண்ட் சோ மெனி கிரகங்கள். அதில் வந்து நம்ம மனிதர்களை மாதிரியே நிறைய பேர் இருக்கலாம். அமெரிக்கான் இஸ் ஒன் சச். அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பிகேல சொல்லலை. சடன்லி ஒரு பாலைவனம் மாதிரி ராஜஸ்தான் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து இறங்குறது, அதுலேருந்து நம்ம இறங்கிட்டார். ஏன் இறங்கினார்ன்ற காரணங்கள்லாம் படத்தில் இல்லை. வாட் ஹேப்பன்ஸ் வென் ஹி ஜஸ்ட் கெட்ஸ் டவுன் அண்ட் வாக்ஸ் நியூடு. இன்ஃபேக்ட் ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் தான் போட்டுக்கிறாரு. ரொம்ப அழகாக ஒரு காமிக்கல் சீன் என்னென்னா, ஒரு அங்கே ராஜஸ்தானியினுடைய ஒரு பெண்ணினுடைய பாவாடையும் ஒரு ஆணினுடைய ஷர்ட்டையும் போட்டுட்டு வருவார். ஸோ ஒரு ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பாலைவன பகுதியில் பூமிக்குள் இறங்குகிற ஒரு கேரக்டர் பிகே. பிகே அப்படின்றது உண்மையில் அவர் பேர் இல்லை. அவர் பேரோ அவர் நம்பரோ என்ன ஏதுன்றது யாருமே சொல்லலை. பட் அவரை பிகே அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து குடிச்சிட்டு வந்திருக்கிறவங்களெல்லாம் பிகே அப்படின்னு டபாய்ப்பாங்க. இவர் எல்லா இடத்துலையும் இவர் ஒரு மாதிரி வாக் பண்ணுவார். அதுவும் ஒரு சாப்ளின் ஸ்டைல் ஆஃப் வாக் தான். அந்த இடத்துலலாம் போய் பிரச்சனைகள் ஏற்படவே பிகேவா நீன்னு சொன்ன உடனே இசேஸ் ஐ எம் பிகே அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அமீர் கான். அந்த இடத்துல நடக்கிற ஒரு திருடனோட ஒரு இன்ட்ராக்ஷனில் வந்து இவருடைய இது தொலைஞ்சு போயிடும், அவர் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் சஞ்சய் தத் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி படத்தில் கடைசியில் வந்து இ கெட்ஸ் பேக் தட் மெடல். அந்த மெடல் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் எ மெடல், இட்ஸ் எ ரிமோட் கண்ட்ரோல். அது இருந்தால் தான் ஹீ கேன் கால் ஃபார் த ஷிப் அகெயின் அண்ட் கெட் இன் டு இட் அண்ட் கோ பேக் டு ஹிஸ் பிளானட். தட்ஸ் த ஐடியா. பிகாஸ் அவர் இங்கேயே ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. ஆல் த இட்ஸ் நீங்கள் ஆல் த படங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு இலக்கணம். அது சம்டைம் ஆர் லேட்டர் அந்த ஈட்டி வந்து ஹேஸ் டு கோ பேக் டு ஹிஸ் மதர் பிளானட். நம்ம எங்கே தான் போனாலும் கடைசியில் பூமிக்கு திரும்பி வரோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அது. நம்முடைய இந்த அழகான பிளானட் பூமியில் வந்த உடனே 2 அனுபவங்கள் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் திருடு போயிடும், நம்பர் 1. அப்படி இல்லைனாக்கா ஆட்டோவில் ஏற வேண்டி வரலாம். இது 2 பிரச்சனைகள் வரும். 2 பிரச்சனையும் நல்லபடியாக தப்பிச்சு வந்தாக்க அப்புறம் மற்ற அனுபவங்கள் காத்துக்கொண்டே இருக்கு. அமீர் கானுடைய அந்த ரிமோட் வந்து தொலைச்சிடுறாரு. எங்கெல்லாம் போய் தேடினாலும் பட் அவர்கிட்ட சொல்கிறது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கடவுள்னு ஒரு பெயரை உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் எதுக்கு எடுத்தாலும் கடவுள் அப்படின்றோம் இல்லையா? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். நான் என்னப்பா கடவுளா என்கிட்ட வந்து கேட்டுக்கிறிய அப்படின்ற லெவலில் எல்லாருமே சொன்னுடைய விளைவாக கடவுள்னு ஒருத்தர் சம்திங் சுப்ரீம் பவர் ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போகிறது தான் ஒரு தமாஷு. அந்த கடவுள் வந்து இந்தியாவில் என்னங்க ஒரு கடவுள்னு போனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டாக்க ஒவ்வொரு கடவுளை காட்டுறாங்க. ஸோ நிஜ கடவுள் எங்கே அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அமெரிக்கானுக்கு வருது. ராதர் இந்த பொம்மைகள், பிள்ளையார் மாதிரி, மகாலட்சுமி மாதிரி, ராமர் மாதிரி இந்த பொம்மைகளெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? இதுக்குள்ளே கடவுள் இருக்கா? இருக்குது. நம்மளுடைய இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா மசூதியில் போனாக்க அங்கே வேறு மாதிரி தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ பேசிக்காக யூ சி த இன்னசென்ட் அமீர் கான் தட் ஹீ இஸ் ஹேஸ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். அந்த சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க், சில கேள்விகள் கேட்கறது தான் மொத்தமாகவே பிகேவனுடைய படம். சர்ச்சில் போனாக்க செருப்போடு எல்லோரும் ஷூவோடு உள்ளே போகிறாங்க. நம்ம கோவிலில் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போனோம். வேற மசூதியில் குனிஞ்சி வணங்குறாங்க, இந்துக்களும் குனிஞ்சி வணங்குறாங்க. அதே சமயம் அங்கே வந்து ஒரு மியூசிக் ஒன்றுமே கிடையாது. வேற இங்கே மேளமும் தாளமும் அமக்கலப்படுறது. சர்ச்சில் போனாக்கா எல்லோரும் ஒயின் ஒரு முக்கியமான விஷயம். சர்ச்சில் அதை டேஸ்ட் பண்ணுறதுன்றது அஃப்கோர்ஸ் நாட்டு டம்ளராக குடிக்கிறதுன்னு இல்லாட்டாலும் கூட ஒயின் பயன்படுத்திக்கிறது. பட் ஒயினை ஒரு கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒரு சொட்டு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எதுதான் உண்மை, எதுதான் நிஜ கடவுள் அப்படின்ற கேள்விகளும் ஒரு இடத்துல வந்து சிவபெருமான் நேரையே அவருக்கு தரிசனம் கொடுக்குற ஒரு அனுபவம் வருது. சிவபெருமானை முதல்ல அவர் பார்க்குறதே ரொம்ப காமிக்கல் சீன். அவர் அந்த நடுவில் அவருக்கு ஒரு சின்ன இன்டர்வல் கிடைக்கும்பொழுது அவர்
டாய்லெட்டில் நம்பர் 1 போகிறதுக்காக போவார். அப்போ பின்னால் பார்த்துட்டு துரத்துற ஒரு சீன் ஒன்று, இது தமிழ் சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவன் வேஷம் போட்டுட்ருக்கிறவரோட அமெரிக்கானும் ஒரு சாமியார், ஒரு மதகுருமாராக இருக்கிற ஒரு சாமியார் ஒரு ஒரு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் லெக்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது உள்ளே போய் அந்த சாமியார் கையில் இவருடைய ரிமோட்டு போனதுனால அதை பார்த்துட்டு தன்னுடைய ரிப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்னு அங்கே ட்ரை பண்ணி ஒரு கலைபரமான ஒரு சூழ்நிலை. அனுஷ்கா சர்மா வந்து இவனை ஒரு டூல் மாதிரி பயன்படுத்திட்டு ஒரு சென்சேஷனல் ஒரு கூப் ஒன்று டிவிக்காக தயார் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ பாயிண்ட். பட் என்னன்னா இதில் அமீர் கான் வந்து ரொம்ப டீப்பாக போகலைன்றது ஒரு குறை. எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஒரு மேலே இந்த வாரியாக தான் இருக்குது. ஒரு லைட் காமெடி தான். லைக் ப்ராபப்ளி டைரக்டரோட 3 Idiots பார்த்தாலும் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சோஷியல் சட்டையர் தானே தவிர டீப்பாக காம்ப்ளிகேட்டடாக உள்ளே போய் எதையாவது எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலி கடைசியில் சாமியாரே ஃப்ராடு தான் அப்படின்றதையும் அவரும் பாவம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாரு. நாட்டில் எவ்வளோ பல்லாயிரக்கணக்கான சாமியார்கள் அப்படி தான் இருக்காங்க. அந்த பாயிண்ட் ஒன்று வரும். At last, he is not falling in love. He falls in love with Anushka, who is an anchor in TV. At the same time, NET cannot stay here. But whereas Anushka is in love with a person, with another young man, அவர் வந்து பாகிஸ்தானில் இருக்கார். ஏன் ஒரு இந்திய ஆணும் பாகிஸ்தான் பெண்ணும்னு போடலைன்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும். அவன் முதல்ல வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க, கடைசியில் ஒன்றா சேருவாங்கன்ற மாதிரியும் இவர் திரும்பி தன்னுடைய கிரகத்துக்கு போகிறாரு அப்படின்றது தான் கதை. பிகேல இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் சப்டைட்டிலோடையும் இந்த படம் வருது. அது இருந்தாலும் பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அமீர் கானுடைய வெரி நைஸ் ஆக்டிங், அவருடைய செல்ஃப் சட்டையர் தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிறேன். அமீர் கானுக்கு பெரிய காந்தி காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி பெரிய காது. ஸோ ஹி ஃபிட்ஸ் இன் எ ரோல். ஹி ஹேஸ் எ ஸ்டார். ஒரு பார்க்குறது நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறதுலாம் ஒரு சாப்ளினுடைய ஸ்டைல் ஒன்று அமீர் கான் பின்பற்றியிருக்காரு. ஸோ அனுஷ்கா சர்மா வந்து ஒரு ஜாலியான ஒரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு யங் ஆங்கர் அப்படின்றது. வெரி பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்குது. சாங்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். அவருடைய இன்ஃபேக்ட் இந்த ஹீரானியுடைய படங்களில் வந்து சாங்ஸ் எப்பவுமே பெரிய ஹிட் ஆகும். 1977 ஒரு படம் ஓ காட் அப்படின்னு ஒன்று வந்தது. ஜார்ஜ் பர்ன்ஸ் அப்படின்ற ஒரு நடிகர் பிரமாதமாக நடித்த ஒரு படம், பெரிய ஹிட் அது. அந்த கடவுள் வந்து இங்கே இன்னசென்ட்டான ஒரு பையனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருப்பார். என்ன பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்டாக ஃபஸ்ட்டு டைம் ஒரு கடவுள் பூமிக்கு வர ஒரு படம் அது. கடவுள் வந்து செக் ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுருப்பார் அந்த படத்தில். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் சீன் இன்றைக்கும் நான் மறக்காத சீன் ஒன்று உண்டு. அதாவது காரில் போயிட்டுருக்கும்பொழுது சொல்லுவான், நீங்கள் காடு நான் நம்ப மாட்டேன், இப்போ காடுனாக்கா மழை பெய்யுவீங்க, ஒரே வெயிலாக இருக்குது எனக்கு அப்படின்ன உடனே சடனாக இது மாதிரி வெதர் ரிப்போர்ட்லாம் இருக்குது, எப்போ மழை பெய்யுறது எப்போ வெயில் அடிக்கிறதுன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ போய் சம்மந்தம் இல்லாமல் நான் திடீர்னு மழையை கொண்டு வந்தால் எத்தனை பேர் லுக் அட் பீப்புள், நோபடி இஸ் ஹேவிங் அம்பர்லாஸ், எதுவுமே இல்லையே அப்படின்னு. அதான் நினச்சேன், நீ டூப்புன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னா இவ்வளோ சமாளிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னும்போது என்ன இப்படி சொல்கிறிய, சரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு. டப்புன்னு காருக்குள்ளே மட்டும் மழை பெய்யும், தொப்பெல்லாம் நனைஞ்சிருவார். ஸ்டாப்னு சின்ன மேகங்கள் டமால்னு இடிக்கும், அப்படியே மழை பெய்யும். அப்போது பெரிய கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது 77. ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி. கட்சியில் ஓ மை காட் நீங்கள் பரீஷ் ராவல் நடித்து ஹிந்தி படமும் ஒன்று வந்திருக்கு. இங்கே தமிழ்லேயும் பரீட்சைக்கு நேரமாச்சில் கடவுள் பூமிக்கு வருவார். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் நம்ம ஒய்ஜி மகேந்திரா 2 பேரும் நடித்த ஒரு அருமையான ஒரு படம் அது. ஸோ நம்ம மனசுக்குள்ளே ஒரு சப்கான்ஷியஸில் கடவுள் நேரம் வரமாட்டாரா அப்படின்னு நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். பட் கடவுள் நிறைய பேர் மனிதர்கள் உள்ள கடவுள் இருக்கார். தட்ஸ் அ ஐடியா, தட்ஸ் அ ஃபிலாசபி. வென் யூ சீ குட் எவ்ரிவேர், மேன் கேன் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். மேன் மட்டும் இல்லை, ஒரு அழகான ஒரு நாய் இருந்தால் அதுக்குள்ளே கூட கடவுள் இருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். பிகேனுடைய சப்ஜெக்ட் அதை பிகேவாக போட்டு அவர் வந்து இன்னசென்ட்டாக கடவுளை தேடும் பொழுதும் இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் அவர் கிண்டல் பண்ணும் பொழுதும் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, பொய் சொல்கிறது என்னென்னே அவருக்கு தெரியாது. காரணம் அந்த பிளானெட்டில் யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. இங்கே பொய்ன்னு ஒன்றை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். பொய் சொல்ல முடியும், அதாவது நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லுகிற ஒரு அப்படின்றது தான் பொய் இல்லைங்களா. அதை வந்து எப்படி மக்கள் அதை கற்றுக்கிட்டாங்க, எல்லா நாடுகள்லேயும் பொய் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இதெல்லாம் கேள்விகள் கேட்கிற ஒரு படம் பிகே படத்தில் த மெயின் சப்ஜெக்ட் என்ன, டு மேக் ஃபன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அப்சர்ட் திங்ஸ். அப்சர்ட் திங்ஸ்ன்னும் பொழுது ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்களை யூ டேக் இட் ஃபார் கிராண்டட்.
இந்த பொய் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் காந்திஜியே உண்மை அப்படின்றத பற்றி டால்ஸ்டாய் எல்லாருமே உண்மை பேசுகிறத பற்றி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ண முடியும்னு. பட் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுறதா? நம்மளுக்கு கம்ப்ளீட் வாழ்க்கையை பொய் சொல்லாமல் கடத்த முடியுமா? பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா? அது மாதிரி so many things. கடவுள் அப்படின்ற பேரில் எத்தனையோ விஷயமாக நடக்கிறது. உண்மையில் கடவுள் யார்? கடவுள் அப்படி தான் இருப்பாரா? கடவுள் வந்து ஒரு வேற்று கிரகவாசியான்றது கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். சம்டைமில் என்றைக்கோ ஒரு பழங்காலத்தில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் கடவுள்கள்லாம் வந்து இங்கே மனிதர்களை உற்பத்தி செய்து விட்டது திரும்பி சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தேதி கூட ஒன்று உண்டு. ஸோ யார் கடவுள்? அவருக்கு கிரீடம் இருக்குமா? கிரீடம் வந்து இந்தியாவில் தான் இருக்க முடியும். வெளிநாட்டில் ஹேட் போட்டுருப்பாரா? ஸோ இது மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னாக்கா பல விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அட் தி சேம் டைம் இந்த படம் வந்து கடவுள்களை கிண்டல் பண்ணுறதே தவிர கடவுள்களை ஏசுகிற படம் இல்லை இது. அதாவது கடவுள் எவ்வளவு தேவை அப்படின்றத இந்த சாமியாரே ஆர்கியூ பண்ணும்போது சொல்லுவார். கடவுள் இல்லைன்னு எடுத்துருங்க, தட் இஸ் பீப்புள் வித்தவுட் எனி காட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஐ எம் டெல்லிங் யூ வித்தவுட் எனி டைப் ஆஃப் காட் இருக்கக்கூடாது. இல்லாத ஒன்று எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நரகமாக போயிடும். எல்லாமே நம்ம எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நாளைக்கு எல்லாமே க்யூர் ஆகும் நல்லதாகும்ன்றதுக்காக தான் அந்த நம்பிக்கை தான் நல்லது தானே. அந்த ஆங்கிளில் தான் அந்த படம் போகிறதே தவிர ரொம்ப மடத்தனமாக நீங்கள் கடவுள்கள்னு ஒன்று வச்சிட்ருக்கீங்கன்றது இல்லை. அதே சமயம் இந்த கேள்விகளை எழுப்பிக்கொள்ள வேண்டும். ரொம்ப கொச்சைப்படுத்தி கடவுள்களை இதான் கடவுள் அப்படின்னு கடவுள் பேரால் நடக்கிற சில அக்கிரமங்கள்லாம் கூட நடக்கிறது இல்லை, அதெல்லாம் தவறு அப்படின்றதையும் கடவுளுன்ற பேரில் நீங்கள் நல்ல மனிதனாக வாழ வேண்டும்ன்ற இந்த பேசிக் அந்த அடிப்படையில் தான் பிகே இருக்கிறதுனால யூ லாஃப் அட் எவ்ரி திங், யூ லாஃப் அட் யூ. நீங்கள் கடவுள் பேரால் நீங்கள் பண்ணுற தமாஷான காரியங்களெல்லாம் கூட ஒரு நிமிஷம் மனசுக்கு வருது. யூ என்ஜாய் இட். வெல், வெளியில் வந்தோடனே என்ன, நம்ம பழைய வாழ்க்கை தான் வாழ போகிறோம். சம்வேர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பிகே அதைத்தான் பண்ணுறது. நேயர்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிகச்சிறந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு காமெடியன் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டாக்க எல்லாருமே கோரஸாக சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். சாப்ளின் வந்து சினிமாவுக்காகவே பிறந்தவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது கிரியேட்டட் பிகாஸ் ஹி ஹேஸ் டு ஆக்ட் அண்ட் டைரக்ட். உலகம் முழுக்க அவருடைய படங்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாங்க. ஒரு முக்கிய காரணம் அவருடைய பல படங்கள், ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி படங்கள் சைலண்ட் மூவிஸ். பட் அப்படிப்பட்ட சாப்ளின் இன்னொருத்தரை பார்த்து மனசுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ஒரு பொறாமை அவருக்கு இருந்தது. அதற்கேற்ப 1970s அவர் இறப்பதற்கு ஒரு 10 வருஷம் முன்னால் சாப்ளின் கிரேட்டா, பஸ்டர் கீட்டன் கிரேட்டான்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒன்று நடந்தது. நிறைய பேர் வந்து பஸ்டர் கீட்டன் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. சாப்ளினுக்கு இந்த கம்பேரிசனும் அவரா இவரா அப்படின்னு பண்ணதே அவர் மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சுது. காரணம் அன்பேரலல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இணையாக யாருமே இல்லை அப்படின்னு நம்பி கொண்டிருந்த ஒருவரை அவரா அல்லது இவரா அப்படின்னு பேசினா அவருக்கு எப்படி இருக்கும்? பட் த ஃபேக்ட் என்னென்னா, பஸ்டர் கீட்டனுடைய காமெடி, அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, நிச்சயம் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வாழ்நாளில் பார்க்க வேண்டிய படங்களில் பஸ்டர் கீட்டன் படங்களும் ஒன்று. பஸ்டர் கீட்டனுடைய படங்களில் சென்டிமெண்டல் ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. சென்டிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டை ஒரு பின்னால் ஒரு லைட்டான ஒரு சோகம் வச்சுட்டு சாப்ளினில் உண்டு. கடைசியில் சோகமாக பரிதாபமாக நடந்து போவார். ஆனால் நம்ம அவரை பார்த்து சிரிப்போம். அவர் ஒரு பொண்ணை காதலிப்பார், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரை காதலிக்கிற மாதிரி ஆகிடும். கடைசியில் இவரே பூச்செண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அதை நடந்து போகும்போது, அந்த தோல்வியோடு நடந்து போகும்போது நம்ம ஒரு மாதிரி பரிதாபமாக சிரிப்போம். இதுதான் சென்டிமெண்டல் டச்சுன்றது. சாப்ளின் இதை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணார். அவருடைய சிட்டி லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நிறையவே இருக்கும். பஸ்டர் கீட்டன் சிரிப்புன்றது சிரிப்பு தான். சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா பஃபூனாக இருக்கணும். அதாவது நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் பஃபூனா காமெடினா வந்தாக்க உங்கள் காமெடிக்கு சிரிக்கணும், சேலஞ்சுனார் அவர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த சென்டிமெண்ட் இல்லாமல் அது பண்ணுறது தான் ரியல் காமெடி அப்படின்னு வாதம் பண்ணவர்கள் நிறைய பேர் உண்டு. சாப்ளினுக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளே நான் அது ஒரு கொஞ்சம் அதை வருத்தப்பட்டு இருந்தாரோ இல்லையோ, அது வெளியில் அவர் சொன்னதே கிடையாது. 1947 சார்லி சாப்ளின் ஒரு படம் ஒன்று எடுத்தாருங்க, மான்ஜர் வெர்டோ, இங்கிலீஷில் மிஸ்டர் வெர்டோ அப்படின்னு.
அந்த படத்தில் அவர் வந்து பஸ்டர் கீட்டனால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணி காமிச்சார். என்னன்னா, மான்ஜர் வெர்டோ ஒரு சீரியஸ் மூவி. இது ஹாலிவுட்டில் ரொம்ப திகைச்சு போய் ஆச்சரியப்பட்டாங்க. சார்லி சாப்ளின் கிட்டேருந்து ஒரு சீரியஸ் மூவியாக நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்லாம் நினச்சாங்க. தமிழர்களாகிய உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்காது. காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் நாகேஷ் அதை முன்னாலே பண்ணிட்டார். நாகேஷ் வந்து 2-3 படங்களில், இன்ஃபேக்ட் யாருக்காக எழுதான் அப்படின்ற ஒரு படம் நீங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, சர்வர் சுந்தரம், இது போன்ற படங்கள்லாம் நாகேஷ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ் ரோலை பண்ணியிருக்கார். அவர் அழுகிற காட்சியெல்லாம் ஒன்று வரும் இதில். ஸோ இப்ரூவ்டு நாகேஷ் ஐ கேன் டூ எனி ரோல் அப்படின்றது தான் நாகேஷனுடையது. கடைசியில் ஒரு வில்லனாகவும் பண்ணார் கமலஹாசனுடைய அபூர்வ சகோதரர்களை. விச் மீன்ஸ் எ ஹீரோ மே நாட் பி ஏபிள் டு டூ எ காமெடி ரோல், பட் எ காமெடியன் கேன் டூ எனி ரோல் இஃப் இஸ் எ கிரேட் காமெடியன். இதைத்தான் சார்லி சாப்ளின் ட்ரை பண்ணார். ஈ சேஸ், எனக்கு உனக்கு சவால், ஒன்றால் முடியுமா இது, நான் ஒரு சீரியஸ் படம் பண்ணுவேன் அப்படின்னு. பஸ்டர் கீட்டன் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கவே இல்லை. ஹீ கண்டினியூட் ஒன்லி வித் காமெடிஸ். இந்த மான்ஜர் வெர்டோ அப்படின்ற படம் அதைத்தான் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் இட்ஸ் சச் அன் அன்யூஷுவல் மூவி. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் டிவிடியில் இட்ஸ் அவைலபிள். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்டையர்லி அ டிஃப்ரெண்ட் சார்லி சாப்ளின், யூ வில் see and enjoy. எப்படிப்பட்ட சீரியஸ் மூவி அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் திகைப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அவர் ஒரு சீரியல் மர்டரராக வரார், சீரியல் கொலையாளி. கேன் யூ இமேஜின் திஸ்? யூ see 1940s முன்னால் யூரோப்பில் லேண்ட்ரூ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பேர் வேறு, இவர் வச்சுட்ட பேர் தான் வெர்டோ. ரியலாக ஒருத்தர் லேண்ட்ரூ அப்படின்னு ஒருவர் வந்து என்ன பண்ணுவார், அங்கே ஆச்சரியப்பட்டாங்க யூரோப்பில். ஏராளமான பெண்களை, குறிப்பாக விதவைகளை பொய் சொல்லி ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு பிறகு அவங்க மேலே இன்சூரன்ஸ்லாம் எடுத்து அவங்கள சத்தம் போடாமல் கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு போயிடுவார். இப்போ இன்னொரு ஊரில் போய் வேறு பேரில் நல்லவ மாதிரி நடித்து இன்னொரு பெண்ணை மயக்கி, இதுவே தொடர்ந்து நடந்தது. நீங்கள் இங்கே நம்மளுடைய நாளிதழ்களில் இது மாதிரி பல கல்யாணங்களை பண்ணிட்ட மோசடின்ற செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. இது வந்து யூரோப்லேயும் நடந்தது. இந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் அவர் பண்ணார். அதில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு காரணம் பின்னால் என்னென்னா ஒரு சோகமான காரணம் ஒன்று வச்சார். அவருடைய ஒரு கிரிப்பிள்டு ஒய்ஃபு, அவருக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சொசைட்டி மேலே அவருக்கு ஒரு ஆங்கர் ஒன்று வந்துடும். ஸோ பணக்காரங்க ஏழை அப்படின்ற வித்தியாசத்தை அவரால் பொறுக்க முடியாமல் ஒரு நல்லவன் போல் நடித்து ஒரு பணக்கார பெண்களை மயக்கி சத்தம் போடாமல் அவர்களை விஷம் கொடுத்து கொள்வது, இல்லை ஸ்ட்ராங்கிள் பண்ணுறது. இது அந்த காலத்தில் டிடெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஒரு நூதனமான கருவிகள்லாம் கிடையாது. ஸோ ஹி காட் அவே வித் மோஸ்ட் ஆஃப் த மர்டர். கடைசியில் ஒரு பொண்ணு அதை கண்டுபிடிச்சிருவா. எச்சரிக்கையாக வலை விரித்து அவரை பிடிச்சிருவாங்க. ஆல் த மர்டர்ஸ் வர் ப்ரூவ்ட் அண்ட் லேண்ட்ரோ வாஸ் எக்ஸிக்யூட்டட். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் சார்லி சாப்ளின் இந்த ரோலில் அவர் அந்த வெர்டோ அப்படின்ற கேரக்டர் வந்து கடைசியில் ஒரு பெண் வந்து எச்சரிக்கையாக இருந்து காட்டி கொடுத்து போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. கடைசி சீன் வந்து அவரை தூக்கு போடுறதுக்காக அழைச்சிட்டு போவாங்க போலீஸ். பிரிசனில் நீள வராண்டா, அந்த ஒரே ஒரு சீனில் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான அந்த சாப்ளினுடைய வாக்கு நடந்து போவார்ல, அந்த வாக்கோட நடக்கிறது மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணார். அந்த காமெடியோட முடிவு பெற்ற ஒரு படம் அது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். 1960 ஒரு அப்பா ஆசைப்பட்ட ஒரு படத்தை பிள்ளை தயார் பண்ணார். அப்பா கிர்க் டக்ளஸ், பையன் மைக்கேல் டக்ளஸ். அப்போது ஏர்லி 20s, 21 வயசோ 22 வயசோ மைக்கேல் டக்ளஸ்க்கு. இந்த படத்தில் ஹீரோ, அப்போ டாப்பில் இருந்த ஹீரோக்களில் ஒருவர் கிர்க் டக்ளஸ். ஸ்பார்டாக்கஸ்ன்றது நீங்கள் பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு 10 லைனோ 12 லைனோ ஸ்பார்டாக்கஸினுடைய கதை வரும். ஸ்பார்டாக்கஸை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், அது ஒரு அடிமையினுடைய பெயர். உலகத்தில் நடந்த முதல் ஸ்ட்ரைக்கு, முதல் வேலை நிறுத்தம், முதல் புரட்சி என்ன அப்படின்னா அது பைபிளில் தானே இருக்க முடியும். ரோமானிய ஆட்சியில் அடிமைகள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக நடத்தப்பட்டார்கள். அந்த அடிமைகளில் இருக்கிற ரோம் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக இருக்கும்பொழுது அவங்களுக்காக பலவிதமான வேலைகள் செய்கிறது, கட்டடங்கள் கட்டுறது, அதே சமயம் அடிமைகளாக
அதிர்ஷ்டம் செய்த அடிமைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒருவர் தான் ஸ்பார்டாக்கஸ். அதில் வந்து ரொம்ப பேடாக இவங்களெல்லாம் நடத்துகிற, யோசிச்சு பாருங்களேன், இப்போ அப்படியே படங்களை தொழிலாளர்களை மோசமாக நடத்துகிற ஒரு பண்ணையார், அது மாதிரி இருந்தது. ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு கொடூரமான பண்ணையாராக ரோம் ஆட்சியாளர்கள் இருந்தபொழுது அதை எதிர்த்து ஒரு அடிமைகள்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கில் திரட்டி ஊருக்கு வெளிப்பகுதியில் ஒளிந்து வாழ்ந்து ஒரு ராபின்ஹுட் மாதிரி ஒரு புரட்சி வீரனாக ஒரு அடிமைகளுடைய படை ஒன்றை திரட்டிய பெருமை ஸ்பார்டாக்கஸுக்கு சேரும். பட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து எப்படின்னாக்கா, ஒரு ஒரு ஹிட்லருடைய சாம்ராஜ்யத்தில் சில யூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அதிரடி படை ஒன்று ஏற்படுத்தினால் அவருடைய கதி என்ன ஆகும்? அதே தான் ஸ்பார்டாக்கஸுக்கு நிகழ்ந்தது. ரோம் நாட்டினுடைய வல்லமை ரொம்ப பிரம்மாண்டமானது. அதற்குள்ளே ஸ்பார்டாக்கஸுடைய வாழ்க்கையில் ஒரு லவ், அதற்கப்புறம் சாக்ரிஃபைஸ், கடைசியில் ஒரு யுத்தத்தில் ஸ்பார்டாக்கஸ் அடிமைகளை வைத்துக்கொண்டு ரோம் நாட்டு படையை துரத்தி அடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக கருதப்பட்டது. இட் ரியலி ஹேப்பன்டு. அதுக்கப்புறம் இவங்களை அலட்சியமாக நம்ம கருதிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பிரம்மாண்டமான படையை அனுப்பிச்சு ஸ்பார்டாக்கஸ் படை வீரர்கள் அத்தனை பேரையும் கொலை பண்ணுவாங்க. கடைசியில் ஸ்பார்டாக்கஸையும் முக்கியமான தளபதிகள் எல்லாரையும் சிலுவையில், ஊருக்கு வெளியில் சிலுவையில் அறையப்பட்டு அவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். ஒரு கொடூரமான மரண தண்டனை. இயேசுநாதருக்கு சிலுவை அப்படின்றதுனால சிலுவை வந்து ஒரு பெரிய புனிதமான ஒரு இதாக நம்ம கருதுகிறோம். உண்மையில் ரோம் நாட்டில் சிலுவை அப்படின்றத ரொம்ப அடிமைகள் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கும்போது பயன்படுத்திய ஒரு இது. யூஸ்வலாக தலையை சீவுறதெல்லாம் குயிக்கான மரணம். சிலுவையில் ரொம்ப காலம் வந்து நீங்கள் பல மணி நேரங்கள், சில நாட்கள் கூட ஆகலாம் இறப்பதற்கு. ஆணியால் அறையப்பட்டு இறப்பது அப்படின்றது. அதனால தான் இயேசுநாதர் அதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். இருக்கட்டும், இந்த ஒரு சோகமான முடிவு இருந்தாலும் கூட ஸ்பார்டாக்கஸில் படம் வந்து ஒரு பெரிய எப்பிக் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு படம். இந்த ஸ்லேவ்களை ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறதுக்கெல்லாம் காட்சிகள்லாம் சில பிரமாதமான ஒரு காட்சி. கிரிக் டக்ளஸ் வில் ஃபைட் வித் ஒரு எத்தியோப்பியன், ஒரு கருப்பு மனிதரோட சண்டை போடுற ஒரு காட்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்வோர்ட் ஃபைட் யூ ஹேவ் சீன் இன் எனி மூவி. ஸோ ஸ்பார்டாக்கஸினுடைய படம் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு பிரம்மாண்டமாக ஓடித்து. ஆனால் அவங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணி இந்த செலவை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு படம் சம்பாதிச்சான்ற ஒரு கேள்விக்குறி. பல டைரக்டர்கள் சில காட்சிகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாருமே சரியாக எடுக்காமல் கடைசியில் ஸ்டான்லி குப்ரிக் 2001 ஸ்பேஸ் ஓடிசி படம் எடுத்த ஸ்டான்லி குப்ரிக்கை யாரும் மறக்க முடியாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹாலிவுட் டைரக்டர்ஸ். அவர் தான் கடைசியில் எடுத்தார். அவரும் ஆல்மோஸ்ட் வாக்ட் அவுட். அவருக்கும் கிரிக் டக்ளஸ்க்கும் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நடந்து ஒரு வழியாக அந்த படம் முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. செலவும் அளவுக்கு மீறி செலவு செய்யப்பட்ட ஒரு படம் இது. இந்த எப்பிக் வந்து இன்ஸ்பயர்ட் அனதர் மூவி ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாடியேட்டர்னு. ஸோ அதே டைப்பில் தான் ஒரு கிளாடியேட்டருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள், அந்த வீரம், அந்த தியாகம், அந்த எல்லாத்தையும் வச்ச ஒரு சாதாரண அடிமை அவன் ஒரு தலைவனாகிறான். அது ரொம்ப ஷார்ட் டேர்ம்டு தான். அந்த தலைவனும் அவனை பின்பற்றிய அவனை ஒரு கடவுளை மாதிரி நினச்சி நமக்கு விடிவு காலம் வந்து விட்டதுன்ற நம்பி அவன் பின்னே சென்ற அந்த வீரர்கள், உயிரை துச்சமாக மதித்த அந்த அடிமை வீரர்கள் எல்லாரும் வீழ்த்தப்படுகிறார்கள் என்று இருந்தாலும் இன்று வரை பைபிளில் கூட இடம்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு போர், இது அற்புதமான ஒரு போராட்டம், ஒரு புரட்சி, ஸ்பார்டாக்கஸ் தலைமையில் நடந்த அந்த புரட்சி. ஸோ மூவிஸ் பார்க்குறவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாத மூவிஸ்னு ஈவன் ஒரு 50 மூவிஸ் எடுத்தாக்க அதில் ஸ்பார்டாக்கஸ் இடம்பெறும். ஐ ஒன்ட் சே இட் இஸ் 10 அப்படின்லாம் நான் சொல்லலை. தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மூவிஸ் விச் யூ ஷுட் மிஸ். அதில் ஸ்பார்டாக்கஸ் வந்து டாப் 50ல் நிச்சயமாக வரும். டோன்ட் மிஸ் இட். ஸோ நேயர்களே, நிச்சயமாக அடுத்த வாரம் ஒரு தமிழ் படத்தோடு மீண்டும் வழக்கம் போல் சந்திப்போம். டில் தென், பை பை.